வணக்கம். கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே. இந்த வீடியோல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்னலாம் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? பார்லி, பச்சை பயிறு, நெல்லிக்காய், மக்காச்சோளம் இதெல்லாம் ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் சர்க்கரை நோய் வராதுன்னு அந்த காலத்திலேயே ஆயுர்வேத நூட்கள்ல ஆச்சாரியார் எழுதி வச்சிருக்காங்க. வறுத்த பார்லியில திரிஃபலா கஷாயம் போட்டு கொதிக்க விட்டு நைட்டு ஆகாரமா எடுத்துக்கலாம். அதுவே காலையில வறுத்த பார்லியில தேன் கலந்து எடுத்துக்கலாம். இப்படி 12 மாசம் செய்யும்போது நம்மளோட சர்க்கரை நோய் நல்ல கண்ட்ரோல் வரும். ஆனா தேன் தூய தேனா இருக்கணும். 12 மாதங்களுக்கு மேற்பட்ட தேனா இருக்கணும். குளிக்கும்போது சந்தனம், வில்வ, ஏலக்காய், பட்டை, தகரை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி பயன்படுத்தலாம். ஆவாரம்பூ, கொய்யா இலை, நாவல் கொட்டை, கண்டங்கத்திரி, வேப்ப இலை, தேவதாராம் பட்டை, மருதம் பட்டை, லோத்ரா பட்டை, வட்டத்திருப்பி, வாயு விலங்கு இதெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம். எரிச்சல் இருந்தா கோரைக்கிழங்கு, சந்தனம், சீந்தில் கொடி, மஞ்சட்டி, நன்னாரி, ஏலக்காய் இதெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம். டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல நெல்லிக்காய், அருகம்புல், வெண்பூசணி, பாகற்காய், கற்றாழை இதில் ஏதாவது ஒன்று ஜூஸ் போட்டு ரெகுலராக குடிக்கணும். ஏர்லி மார்னிங் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அரிசிக்கு பதில் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் கசப்பு சுவை உள்ள வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் பயன்படுத்துங்க. கொய்யாக்காய், பப்பாளி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்னா வாழைப்பழம், திராட்சை, அரிசி, கோதுமை, ராகி, மாம்பழம், பலாப்பழம், பைனாப்பிள், பொட்டேட்டோ, ஸ்வீட், உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எள்ளு, பாயாசம், எண்ணெய் பொருட்கள், சீ ஃபுட், சதுப்பு நிலத்தில் உள்ள அனிமல்ஸோட இறைச்சி, ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்ச அரிசி, பட்டாணி, உளுந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கவே கூடாது. ஆஃப்டர்நூன் டைம் தூங்கக்கூடாது. நைட் டைம் தூங்காமல் இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதிகமாக வெயில் அண்ட் நெருப்புக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. சோகம், கோவம், பயப்படக்கூடாது. டைஜஸ்ட் ஆகிற முன்னாடி சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஒழுங்கான ஆகாரம் ஆர் மெடிசன் எடுக்கலைன்னா அவங்களோட கண், ஹார்ட், கிட்னி இதெல்லாம் பாதிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம கல்பவ்ருக்ஷ கிளினிக்கில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஆயுர்வேத முறையில் மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் செஞ்சு சர்க்கரை நோய் மேனேஜ் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்களோட உடலமைப்புக்கு ஏற்றவாறு கஸ்டமைஸ் டயட் பிளான் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிளானும் கொடுத்துட்ருக்கோம்.